அனுரகுமார திசாநாயக்கவும் விதிவிலக்கல்ல. அவரும் இந்த இடத்தில் எதனையும் விடாப்பிடியாக இருக்கவும் முடியாது, விட்டுக் கொடுக்காமல் இருக்கவும் முடியாது. விட்டுக் கொடுக்காமல் கடந்த காலங்களில் இருந்தது போன்று மாறுபட்ட கருத்துக்களை அல்லது குழப்பமான செயற்பாடுகளை செய்தால் விளைவு எப்படி இருக்கும் என்றால் அது இப்போது வெனிசுலாவில் செய்து காட்டப்பட்டிருக்கின்றது. அதே வெனிசுலா ஜனாதிபதி போன்று அனுரகுமாரவை கைது செய்து எடுத்து போவார்கள் என்று இங்கு கூற வரவில்லை. அவர்கள் ஒப்பந்தம் செய்வார்கள். எப்படி ஒப்பந்தம் செய்வார்கள் என்பதும் மிக திட்ட தெளிவாக இப்போது இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் இன்று வரைக்கும் நிறைவேறாத மிக முக்கியமான ஒரு சில ராணுவ விவகாரங்கள் இருக்கின்றது. இலங்கை அமெரிக்க ராணுவ ஒப்பந்தங்கள் என்று வரும்போது அவை பெரும்பாலும் ராணுவ தளத்தை நிறுவுவதற்கான சர்ச்சை மற்றும் அரசியல் எதிர்ப்பு காரணமாக முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இன்று வரைக்கும் பல ஒப்பந்தங்கள் கிடப்பில் கிடக்கின்றன. சில ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. அந்த வகையில் அமெரிக்க இலங்கை இடையில் இடம்பெற்ற ராணுவ ஒப்பந்தத்தில் சோஃபா ஒப்பந்தம் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. அமெரிக்க ராணுவ வீரர்கள் இலங்கைக்கு செல்லும் போது அவர்களுக்கு சில சட்டபூர்வமான சலுகைகள் மற்றும் விலக்குகள் வழங்குவது தொடர்பான இந்த ஒப்பந்தம் மிக சர்ச்சைக்குரியதாக இருந்தது. அமெரிக்க துருப்புக்கள் இலங்கையில் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் இலங்கையில் துறைமுகங்களை அணுகுவதற்கும் இது அனுமதிக்கும் என்று எதிர்பார்க்கின்ற அஞ்சுகின்றன. அமெரிக்க ராணுவம் இலகுவாக வந்துவிடும், இந்த சோஃபா ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மிக ஆபத்து என்று அவர்கள் அஞ்சுகின்றனர். அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் இலங்கையின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் என்று கூறி கைவிடப்பட்டது, பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் மைத்ரிபாலையும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார். மைத்ரிபால சிறிசேனவால் தான் அந்த குழப்பம் ஏற்பட்டது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனால் அதே காலப்பகுதியில் இந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்தவர்கள் என்பிபியினரும் அன்று கடும் எதிர்ப்புகளையும் வெளியிட்டிருந்தார்கள். ஆயுத கையகப்படுத்தல் மற்றும் குறுக்கு சேவை ஒப்பந்தம், அதாவது ACSA ஒப்பந்தமானது, இந்த ஒப்பந்தம் 2007 முதல் கையெழுத்திடப்பட்டது. பின்னர் 2017 மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. இது தளவாட ஆய்வு, எரிபொருள் நிரப்புதல் மற்றும் அமெரிக்க படைகளுக்கான பிற உதவிகள் போன்ற எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தாலும் சோஃபா மற்றும் மிலேனியம் ஒப்பந்தங்கள், மிலேனியம் சேலஞ்ச் ஒப்பந்தங்கள் உடன்படிக்கையுடன் இன்று வரைக்கும் சில விடயங்கள் தொக்கி நிற்பதனால், நிறைவேறாமல் இருப்பதனால் இந்த ஒப்பந்தமும் முறையாக கையாள்வதில் ஒரு பெரும் தடங்கள் இருக்கின்றது. ஏன் இவற்றையெல்லாம் நீங்கள் கூறுகிறீர்கள்? எதற்காக கூறுகிறீர்கள் என்றால், ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒன்றுதான், அனுரவிடம் ஒரு முடிவுதான். இந்த ஒப்பந்தத்தை ஒப்பமிட முடியுமா இல்லையா? முடியாதா? ஓகே, நான் முடிக்கிற மாதிரி முடிக்கிறேன். சில வேளை அவர்கள் கட்டாயமாக கூட இந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுதான் இங்கு கூறப்படுகிறது. இந்த இடத்திலே இந்தியாவின் பிராந்திய வல்லரசு, சீனாவினுடைய நட்பு ஒருவரும் வரமாட்டார்கள்.